ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடையில் அரிசி மாவு பாக்கெட் வாங்கி அதையும் நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணலாம். எங்கள் அம்மா எப்போவுமே வீட்டில் அரிசி ஊற வச்சு அதை தான் எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. 1 கப் அரிசி நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அரிசி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக இருந்தால் கூட ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம நல்லா வதக்க தான் போகிறோம். மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் அந்த மாவை ஊற்றி நல்லா வதக்கிடலாம். நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு வேகட்டும். பாசிப்பருப்பு வேகிற டைமில் நம்ம இந்த மாவை நல்லா குட்டி குட்டியாக பால் கொழுக்கட்டைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நல்லா குட்டி குட்டியாக உருட்டி நம்ம உருட்டுறது டைமிங்க்கும் பாசிப்பருப்பு வேகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த உருட்டி வச்சுருந்த கொழுக்கட்டையை அதில் போட்டுடலாம். போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. ஸோ கிண்டினோம்னா நம்மளுக்கு கரைஞ்சிரும். போட்டு எப்படி போகிறோமோ அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சிரும். ஸோ கொழுக்கட்டை போட்டு உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், எல்லாமே கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் எதுவுமே பண்ணணும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் அது வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வெள்ளத்தை நச்சும் போடலாம். அதில் தூசி இருக்கனால நம்மள தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதில் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் நச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இது 3 ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு லிக்யூடில் வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து இறுக ஆரம்பிச்சு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போது ஆஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.